Hi friends, நான் உங்கள் PSBYouTuber பேசுறேன். இந்த வீடியோல Gmailல உங்களுக்கு ஸ்பாம் மெயில்ஸ் அதிகமா வந்திருக்கலாம். சோ அந்த Gmailல இருக்கிற ஸ்பாம் மெயில்ஸ் எப்படி நம்ம ரிமூவ் பண்றது? அதே மாதிரி ஒரு சில மெயில்ஸ் வந்து நமக்கு தேவையானதா இருக்கும். அந்த தேவையான மெயில்ஸ் வந்து நம்ம எப்படி இன்பாக்ஸ் கொண்டு வரது அப்படினு சொல்லிட்டு ஃபுல் டீப்பா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமெயிலில் இருக்கோம். நீங்கள் இன்னும் ஜிமெயில் எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மெசேஜஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். அது எல்லாமே ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 மெயில் வந்திருக்கு. இந்த 3 மெயிலில் எப்படி நம்ம வந்து ஸ்பாம் பண்ணுறது, எப்படி ஸ்பாமில் இருந்து எடுக்கிறது, எப்படி ஸ்பாமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது ஸ்பாம் மெயிலே நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம ஸ்பாம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிப்போர்ட் ஸ்பாம் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களோட மெயில் வந்து ஸ்பாமுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற மெயில் வந்து ஒருவேளை இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி நம்ம வந்து ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாட் ஸ்பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்பாக்ஸுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்பாம் மெயிலை வந்து இந்த இமெயில் ஐடியிலேருந்து வேறு எந்த இமெயிலும் வந்து நெக்ஸ்ட் டைம் வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட்டிங் ஃபிஷிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இந்த இமெயில் ஐடியிலேருந்து எந்த ஒரு மெயிலும் வந்துடாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஸ்பாம் மெயில்ஸை வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் ஜிமெயில் அக்கௌண்ட்ல இருந்து கூகுள் மீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டைம்.